இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரா ரா பெண்ணிமிட்டி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு தெலுங்கு படங்க. இந்த படத்தை ஆன்லைன்ல சொல்லணும்னா மொத்தமாவே வித்தியாசமான ஒரு படங்க. இல்ல நீங்க பார்த்ததுலயே ரொம்ப வித்தியாசமான ஒரு படமா இருக்குங்க. அது என்ன ஏதுன்ட்டு வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம சேனல் முத முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கோதாவரி ஆற காட்டுறாங்க. அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு அழகான ஒரு கிராமங்க. கோயில் குளம் பசுமையான அழகான இடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்குங்க. அப்படியே அந்த ஊருக்குள்ளேயே ஒரு வீட்டை காட்டுறாங்க. வீட்லயே ஒரு பொண்ணு அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு சத்யபாபா. இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆன சுருக்கலையே கணவனுமே வேலை விஷயமா அவசரமா வெளிநாட்டு கிளம்பி போயிருக்காப்லங்க. அப்பையில இருந்து சரி கணவன் கூட எப்போதுமே வீடியோ கால்ல தாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நேத்தி கூட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்ததால அசந்து தூங்கிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இவங்களுக்கு கணவன் வர மாதிரியே ஒரு கனவு வருதுங்க. டக்குன்னு ஏஞ்சி பார்த்தா கணவனோட போன் காலுங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நேத்தி வீடியோ கால் பண்ணலாம்னு சொன்னீங்க, அதுக்குள்ளேயே நீங்க தூங்கிட்டீங்களா என்ன? ஆமாமா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்ட்டு மேற்கொண்டு என்ன சொல்றாப்ல, நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல பேசின வார்த்தைகள்னா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொமான்ஸா பேசுறாப்ல. இவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க, ஊருக்கு எப்பதான் வருவீங்கிற மாதிரி கேட்க, கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமாவே வந்துருவோமா, நைட்டுக்குள்ள பயங்கரமா சமைச்சு வைமா, இன்னைக்குள்ள நான் வந்துருவேங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. ஏன்னா மனுஷன் கல்யாணம் முடிஞ்ச அன்னை ஒரு நாள் தாங்க இருந்திருக்காப்ல. வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போனவர் தான் இப்பதான் வரங்கிற மாதிரி சொன்னோனே சொல்ல முடியாத சந்தோஷங்க. நீங்க உண்மையா தானே சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாமா நான் உண்மையா தான் சொல்றேன், லாக்டவுன் போட்டிருக்காங்க இல்லையா, அதனால அவங்க ஊருக்கு அனுப்பி விடுறாங்கப்பா, கண்டிப்பா இன்னைக்கு வந்துருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போன் கால வைக்கிறாப்பலங்க. இவங்களுக்குமே இந்த ஒரு சந்தோஷத்தை வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடி வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறப்ப வீட்டுல ஆள் இல்லைங்க. அப்பதான் இவங்களுக்கே ஒரு யோசனை வருது, என்ன ஏதுன்னு பார்த்தா இவங்களோட அக்காவுக்கு இன்னைக்கு தாங்க டெலிவரி. அதனால வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அக்காவோட போட்டோவை பார்த்துட்டு இன்னைக்கு தான் உனக்கும் டெலிவரியா என்ன, ஏண்டி நீ வேற படுத்தி வைக்கிற அப்படின்ட்டு கோவத்துல லைட்டா திட்டுறாங்க. உடனே அம்மாவுக்கு போன் போட்டு, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் ஊருக்கு வராருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்தியாக்குள்ளேயே வந்துருவாரு, நீங்க எப்பதான் வருவீங்கிற மாதிரி கேட்க, நாங்க வரதுக்கு ஒரு 2-3 நாள் கூட ஆகலாம், இன்னைக்காவது சீக்கிரமா ஏஞ்சி குளிச்சு கிழிச்சிட்டு அவர் வாரத்துக்கு கூட நல்லபடியா சமைச்சு வைமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கால வைக்கிறாங்க. ஹீரோனுக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா அவங்களுக்கு பெருசா சமைக்க தெரியாதுங்க. வீட்லயே ஆள் இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்ட்டு நினைச்சுக்கிட்டே பால் காய்ச்சுறாங்க. பாலும் லைட்டா சுண்டி போயிடுதுங்க. என்னடா நம்மளால ஒரு பாலே சரியா காய்ச்ச முடியல, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டுக்கு எய்த்தாப்லயே ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. இந்த சமைக்கிறத பத்தினா கொஞ்சம் கேட்டுக்கிட்டு பாலும் வாங்கிட்டு வரதுக்காக போறாங்க. அந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த மாதிரி நான் சமைக்கணும்னு சொல்லிட்டு உள்ள இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோனே, ஹீரோனுமே ஏன் உள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, வெளியில வந்துதான் கொஞ்சம் பேசுங்களேங்கிற மாதிரி சொன்னோனே, அடையாமா நீ வேற ஊருக்குள்ளனா கொரோனா பரவுதுங்கிறாங்க, நாங்க வேற வயசானவங்க, எங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி சொன்னோனே ஹீரோனுக்கு செம்ம காண்டுங்க. உசுருக்கு அம்பிட்டு பயம் உன்கிட்ட வந்து கேட்கிறேன் பாரு அப்படின்ட்டு நக்கல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போறப்ப கோழி என்ன பாக்குறாங்க, இன்னைக்கு நீங்க யாரோ ஒருத்தங்க பலியாக போறீங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க அப்படின்ட்டு கோழி கிட்ட என்ன பேசிட்டு போறாங்க. ஹஸ்பண்ட் வரதுனால வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடலான்ட்டு குளிச்சு கிழிச்சிட்டு மங்களகரமா புடவெல்லாம் கட்டிக்கிட்டு சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்க கைப்படையாவே அவரோட உருவத்தை டிராயிங் பண்றாங்க. ஹஸ்பண்ட் எப்பதான் வருவாருங்கிற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் வீட்டுக்கு போன் வருது. அது யாருன்னு பார்த்தா ஹீரோனியோட மாமியார் தாங்க. என்னம்மா பையன் ஊருக்கு வரானாமே, நான் அப்பயே இங்க வர சொன்னேன், முதல்ல என் பொண்டாட்டிய பார்த்துட்டு அவளோட சேர்ந்து நான் வீட்டுக்கு வரேங்கிற மாதிரி சொன்னாம நானும் சரி சொல்லிட்டேன். அவன் வேலை பார்க்குற இடத்துல நான் சரியா சாப்பிட்டுருக்க மாட்டேன், அதனால அவனுக்கு பிடிச்சதா நான் சொல்றேன், நல்லபடியா சமைச்சு அவனுக்கு கொடுமாங்கிற மாதிரி நிறைய விஷயத்த மாமியார் பேசிட்டு போன வைக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நான் கேட்டு ஒரு நிமிஷம் தலையை சுத்தி போகுதுங்க. ஏன் எதுக்குன்னா ஹீரோனிக்கு சரியா வர சமைக்க தெரியாது இல்லைங்க, அந்த ஒரு விஷயத்தினால தாங்க. சரி வேற வெளியே இல்ல, அந்த பாட்டியா மட்டும் போய் கேட்டாச்சு சமைச்சிடுவோன்ட்டு வீட்டுல ஜாமா செக் பண்றாங்க. வீட்டுல சமைக்கிற அளவுக்கு பெருசா இல்லைங்க, வேற வழியே இல்ல, கடையில தான் அரேஞ்ச் பண்ணும் போல அப்படின்ட்டு நினைக்கும் போதுதான் லாக்டவுன் புரிய வருதுங்க. இப்ப வெளியிலயும் போக முடியாது, ஊரடங்கு வேற போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க அப்பாவுக்கே கால் பண்ணி இந்த மாதிரி நான் சமைச்சு கொடுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. வீட்டுல எந்த ஒரு பொருளுமே இல்லப்பா, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்க, சரிம்மா எல்லா பொருளுமே ராம விட்டு வாங்கிட்டு வர சொல்றேன், ஆனா அதெல்லாம் அவன் சமைக்க முடியாது, நீ இதாம சமைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களும் சரிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி சமைக்கிறதுக்காக பாட்டி அம்மாட்டே போய் கேட்பன்ட்டு கொஞ்சம் வெளியில வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கிற மாதிரி சொல்ல, நீ வேறமா அதெல்லாம் வர முடியாது, கொரோனா கிரணா எனக்கு ஓட்டிக்குச்சுன்னா பெரிய பிரச்சனைமாங்கிற மாதிரி சொல்ல, பாட்டியம்மா உனக்கு தான் 70 வயசு ஆச்சுல, இதுக்கப்புறம் உனக்கு என்ன உசுறு பயங்கிற மாதிரி கேட்க, இந்த சமயத்துல தாத்தாவும் லைட்டா இரும்புறாப்பலங்க. எப்படியா இருந்தாலும் என் புருஷனை பாத்துக்கிறதுக்காச்சும் நான் வேணுமா, அதனால வெளியிலேயே வரமாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் கழிச்சியுமே ஒருத்தர் விட்டு கொடுக்காம இந்த வயசுலயும் நல்லபடியா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்ட ஹீரோனியுமே சிரிச்சிட்டு கிளம்புறாங்க. போனதுமே ஹஸ்பண்ட் வரதுக்குள்ள எந்த சேரிய கட்டலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு சமயத்துல ஹஸ்பண்டுக்காரரும் போன் பண்றாப்ல, இந்தியாவுக்கும் வந்து சேர்ந்துட்டோம் மேடம், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்க, அது ஒண்ணும் இல்லைங்க, எந்த சேரிய கட்டலாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க
பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்றாங்க. இவங்களுக்குமே பல யோசனைகள். ஏன்னா கல்யாணம்னா சும்மா இல்லைங்க. நலங்குக்கு கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்குல ரொம்ப அழகான புடவைய கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் அசந்து தூங்கிடுறாங்க. டக்குன்னு பயங்கரமா யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் எவருன்னு பார்த்தா ஜாமான் வாங்கிட்டு வந்தா நம்ம ராமு தாங்க. எல்லா ஜாமான் வச்சுட்டோமா, சீக்கிரம் எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்புறாப்புல. இவங்களும் அங்க போய் பாக்குறாங்க. சமைக்க வேண்டிய அத்தனை பொருள் வந்துருச்சு. சமைக்கிறது இப்ப சிரமமா போகுதுங்க. அங்க ஓடுறது, பறக்கிறது, மிதக்கிறது எல்லாமே இருக்குங்க. அதாவது நண்டு, கோழி, ஆடு, மீன்ட்டு எல்லாமே இருக்குங்க. ஏடா வனபொருன்ட்டு யூடியூப் குருநாதர்கிட்ட தான் எப்படி சமைக்கலாங்கிற மாதிரி வீடியோ பாக்குறாங்க. ஆனா சில வீடியோல தான் கொஞ்சம் முன்ன பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா நிறைய வீடியோல நல்லா நறுக்க நல்லபடியா எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வீடியோ நான் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வெட்டி கிட்டி கனவு நமக்காக ஊர்ல இருந்து வராருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அன்பு பாசத்தையும் தூவி விட்டு நல்லா டேஸ்டபிளா நாக்குக்கு ருசியா சமைச்சு வைக்கிறாங்க. இவங்களுக்கும் பார்க்கும் போதுமே லைட்டா எச்சு வருது போல லைட்டா டேஸ்டும் பாக்குறாங்க. அட அட நம்ம சமைச்சதா இவ்வளவு அருமையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அங்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க கண்ணாடியில இவங்களோட முகம்ல சமைச்சதுல வேர்வை விறுவிறுத்து ஃபேஸே கொஞ்சம் டல் ஆயிடுதுங்க. அந்த மனுஷன் வரதுக்குள்ள நம்ம ஃப்ரெஷ் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. போறப்ப போன் காலுங்க. ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணிருக்காப்ல. என்னங்க எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சாங்கிற மாதிரி கேட்க, ஆமாமா லாக்டவுன் வேற போட்டிருக்காங்க இல்லையா, இப்பதான் எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சுமா, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பி வந்துருவேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்க, இப்பதாங்க சமைச்சு முடிச்சேன், முகமே ரொம்ப டல் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனும் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. நீங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனை போட்டு குளிக்க கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கு சில கனவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கனவுகள் எல்லாம் நினைச்சுக்கிட்டே ஒரு பாட்டு பாடுறாங்க. இவங்களுக்கு குளிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க. ஹஸ்பண்ட் போனை கட் பண்ணலங்க. இவங்க பாடினதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுறாப்லங்க. இந்த மனுஷன் என்ன கேட்கிறாப்லன்னு, உன்னோட ஆசை கனவுனா இது மட்டும் தானா, இதுக்கு மேல இருக்காங்கிற மாதிரி கேட்க, எங்க வீட்டுக்கு தானே வர போறீங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த நிமிஷம் வேணா நீங்க போன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனா ஆன்சர் மட்டும் பண்ணல அப்படின்னா வீட்டுக்கு வர வரைக்குமே எந்த ஒரு போன் காலும் பண்ணக்கூடாது, வந்ததுக்கு அப்புறம் தான் நேர்ல தான் பேசணும், ஓகேவாங்கிற மாதிரி கேட்க அந்த மனுஷன் சரி சொல்றாப்லங்க. உலகத்திலேயே ரொம்ப பழமையான விளையாட்டு எதுங்கிற மாதிரி கேட்க இந்த மனுஷன் செஸ்ஸா, வாலிபாலா, ஃபுட்பாலான்னு என்னென்னமோ சொல்றாப்ல. இதுல எதுவுமே இல்ல, இப்ப காலை கட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வைக்கிறாங்க. இவங்களும் கணவனுக்காக பயங்கரமா ரெடி ஆகி எப்பதான் வருவேங்கிற மாதிரி அவரோட போட்டோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஒரு வயசான நபருமே பயங்கரமா குடிச்சுட்டு என்னமோ அந்த முக்கத்துல தான் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கானாமா, அது கூட அமெரிக்கா மாப்பிளங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு இந்த மனுஷன் அடிச்ச போதைக்கு உளறிட்டு இருக்காப்லங்க. அங்க எய்த்து விட்ட பாட்டியுமே ஏதாவது குடிச்சிட்டு உளராதையா, முதல்ல வீட்டுக்கு போங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த நான் கேட்ட ஹீரோனிக்குமே பயங்கரமா பயம் வர ஆரம்பிச்சிருதுங்க. ஒருவேளை தன்னோட ஹஸ்பண்டா இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ள பல எண்ணங்களோட டக்குன்னு அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அங்கிட்டு ஹஸ்பண்டுக்காரருமே ஹீரோனிக்கு போன் பண்ணி பாக்குறாப்ல, போனை எடுக்கலங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த போனோட ரிங் டவுனுமே இவங்க காது கேட்க கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்சு பதறி போய் ஏஞ்சி அட்டன் பண்ணலான்னு போறப்ப போன் காலும் கட் ஆகுதுங்க. திருப்பி போன் பண்ண நாட் ரீச்சபிள்ங்கிற மாதிரி வருது. இவங்களுமே என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியலங்க. உடனே அந்த பக்கத்துல இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போய் அந்த தாத்தா சொன்னதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி கேட்க பாட்டி அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னு, அந்த ஆளு என்னமோ குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்காம, நீ எதுவும் பெருசானா எடுத்துக்காத, அதனால எதுவுமே ஆகாதுமா, அவர் வேற யாரையோ சொல்லிக்கிட்டு இருந்தாருங்கிற மாதிரி அந்த பாட்டி அம்மாவும் சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலுமே ஹீரோனி மனசு கேட்கலங்க. டக்குன்னு வீட்டுக்கு போய் டிவினா ஆன் பண்ணி பாக்குறாங்க. இந்த லாக்டவுன்ல நிறைய மக்கள் சாப்பிடறதுக்கு கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்து ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கத்து நம்ம கணவர் நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாராங்கிற மாதிரி சில எண்ணங்களும் ஓட ஆரம்பிக்குதுங்க. என்னடா பண்றதுன்ட்டு சாமி ரூம்ல போயிட்டு என் ஹஸ்பண்ட் நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் பக்கத்துலயும் கார் சவுண்ட் கேக்குது. கணவர் தான் வந்துட்டாருன்ட்டு சந்தோஷத்துல வெளியில போறாங்க. அந்த கார் இந்த வீட்டை கிராஸ் பண்ணி போகுதுங்க. இவங்களுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போறாங்க. நம்மளே எங்க இருக்காருன்னு கேட்டுருவோம் அப்படின்ட்டு போன் பண்ணி பாக்குறாங்க. போன் எடுக்கலங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் வேற ஒரு போன்ல இருந்து கால் வருது. இவங்களும் பதட்டமா எடுத்து போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டலாங்கிற மாதிரி கேட்க, முதல்ல நீங்க பயப்படாதீங்கிற மாதிரி ஒரு லேடிஸ் வாய்ஸ் கேக்குதுங்க. உங்களோட ஹஸ்பண்ட் சேஃபா தான் இருக்காரு, அவரோட போன்ல சரியா சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட்டிருக்காரு, நீங்க எதுவுமே பயப்படாதீங்க, நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்விக்கு இதான் ஆன்சராங்கிற மாதிரி கேட்க, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்க, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். இவங்களுமே என்ன கேட்கறாங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி கேட்க, ஆமாங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு காண்டாகுதுங்க. உங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாருங்கிற மாதிரி சொல்ல இப்பதாங்க இவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. அந்த வந்த போன் கால் கட் ஆகுது. உடனே பாட்டிக்கிட்டயுமே என் ஹஸ்பண்ட் வந்துகிட்டு இருக்காராம் பாட்டி, நான் தான் என்னன்னுமே நினைச்சிட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. பாட்டி அம்மா என்ன சொல்றாங்கன்னு, நான் தான் சொன்னேன்லம்மா, நீ தான் கேட்கல, அது சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டியாங்கிற மாதிரி கேட்கறாங்க. சாப்பாடெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்ட பாட்டிங்கிற மாதிரி இவங்களுக்கு சொல்ல, அடபோடி அதை கேட்கல, மத்ததெல்லாம் ரெடி பண்ணிட்டியாங்கிற மாதிரி கேட்க, மத்ததுனா என்னங்கிற மாதிரி இவங்களுக்கு கேட்க, அதான் ஃபர்ஸ்ட் நைட் கிடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடடா அதை மறந்துட்டேனே அப்படின்ட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. இவங்களும் பெட் முழுக்க பூ அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரம்மாண்டமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஹஸ்பண்ட் போன்ல இருந்து கால் வருது. சாரிமா கோச்சிக்காத, போன்ல கொஞ்சம் சார்ஜ் இல்லாம இருந்ததால தான் கால் பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்றாப்ல. டக்குன்னு இவங்க என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு ஒருத்தி பேசினாலே அவ வரைக்குமே இந்த கேள்வி நான் தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சண்டை பிடிக்கிறாங்க. டக்குன்னு இவர் என்ன சொல்றாப்ல, அவ என் ஃப்ரெண்டுமா, அதனாலதான் இதுக்கு என்ன ஆன்சருங்கிற மாதிரி கேட்டேன்,
நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சருமே கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்றாப்ல. இவங்களுமே சொல்லுங்க பாப்பங்கிற மாதிரி கேட்டோன்னே நீ கேட்ட கேள்விக்கு ரொமான்ஸ் தானே அர்த்தங்கிற மாதிரி ஒரு ராகமா சொல்லிடுறாப்லங்க. இவங்களுமே முதல்ல இல்லன்னு சொன்னா கூட கடைசியில அந்த கேள்விக்கான ஆன்சருமே அதுதாங்க. இவங்களுமே சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இவங்க சமைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல எலி வந்துருதுங்க. இவங்களுமே அந்த எலியை விரட்டி விரட்டி பாக்குறாங்க, போகலைங்க. உடனே வேற வழி இல்லாம அந்த எலிக்கிட்டே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இங்க சமைச்சு வச்சிருக்கேன், ஏதாச்சும் நீ பட்டு போயிடாத அப்படின்ட்டு விரட்டினோடனே அந்த எலி கிச்சன்ல உள்ள பரண மேல போயிருதுங்க. இவங்களும் எப்படியே விரட்டி பாக்குறாங்க. இதே சமயத்துல அந்த கரண்டி பட்டு தெரியாம மேல வச்சிருந்த மாவு இவங்க மேல கொட்டிடுதுங்க. இவங்களுக்கு செம்ம கண்டா ஆயிடுதுங்க. எலி பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுது. அதுக்கப்புறமா இவங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டு இவங்களும் பயங்கரமா ரெடி ஆகி தன்னோட கணவனோட வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் கணவன்கிட்ட இருந்து ஒரு போன் காலுங்க. நானும் ஊருக்குள்ள வந்துட்டேன், அந்த ஏரியை தாண்டி தானே வரணும், இங்க பார்த்தா எந்த ஒரு போட்டுமே கிடையாதுமா, நான் நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டுமாங்கிற மாதிரி கேட்க இவங்களுமே பதட்டப்பட்டு அதனா வேணாங்க, அங்க பக்கத்துல இருக்கவங்க யார்ட்டாச்சும் கேளுங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரு என்ன சொல்றாப்லன்னு, எனக்கு என்ன நல்லபடியா ஸ்விம்மிங் தெரியுமா, நான் ஒரு 20 நிமிஷம் காம நேரத்துல வந்துடுறேன், கவலைப்படாம இரு அப்படின்ட்டு போன் காலையும் வைக்கிறாப்லங்க. இவங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு, என்னடா நம்மளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் வீட்டோட கதவு பயங்கரமா தட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரை எவருன்னு பார்த்தா ஹீரோனியோட முறை பையன் தான் போலங்க. முதல்ல அவனுக்கு தான் கட்டி கொடுக்கறதா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பையனை ஹீரோனிக்கு பிடிக்கலங்க. அந்த பைபிளையும் பயங்கரமா குடிச்சிட்டு நீ என்னையே வேணா சொல்லிட்டல, என்ன இன்னைக்கு உன் புருஷன் வரானாமே, அவன் அந்த ஏரியிலேயே இப்படியா விழுந்து எப்படி வேணா நடக்கலாம் அப்படின்ட்டு இவனு என்னென்னமோ சொல்ல நம்ம ஹீரோனிக்குமே பயங்கர கோவங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புடா, இல்லன்னா இங்க நடக்கிறதே வேற பாத்துக்க அப்படின்ட்டு கோவப்பட்டு கிச்சன்ல இருந்த கத்தி எடுத்துட்டு வராங்க. இதே சமயத்துல அந்த குடிகார பைபிளையும் வீட்டுக்கு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வழியா ரவன்ஸ் வந்த போலீஸுமே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருதுங்க. இங்கிட்ட இந்த குடிகார பைபிளையுமே போலீஸ் கிட்டே சொல்லிட்டியா, நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன்ட்டு புலம்பிக்கிட்டே போயிடுறாங்க. இதை நான் பார்த்த உடனே இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. இங்கிட்டு மணியும் ஒரு 4-5 மணிக்கு மேல ஆயிடுதுங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஹஸ்பண்ட் போன் பண்றாப்ல, என்னங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க அந்த மனுஷனும் அங்கிட்டு பெருசா பேச முடியலங்க. மூச்சு வாங்குற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இவங்களும் என்னமோ ஏதோங்கிட்டு பயம் இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. பேசிக்கிட்டு இருக்கிறப்ப போனு கட் ஆகுது. இவங்களுக்கும் கொஞ்சம் படபடன்னு வந்துருதுங்க. என்னன்னாலும் சரி அந்த ஏரி கிட்ட போய் பாத்துட்டு வந்துருவோன்ட்டு வீட்டெல்லாம் சாத்திட்டு போறாங்க. டக்குன்னு கல்லு தடிக்கி நெத்தியில அடிபட்டு போகுதுங்க. இவங்க கும்பிடுற எல்லா சாமியுமே வேண்டிக்கிட்டு நல்லபடியா வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்துடணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியிலயும் போறாங்க. அங்கிட்ட ஊரடங்கு வேற இல்லையாங்க, எல்லா வீடும் சாத்தின நிலைமையில தாங்க இருக்கு. ஹெல்ப்புக்கு கூட யாருமே கூப்பிட முடியாத நேரங்க. இவங்களும் வேற வழியே இல்லாம தனியாவே அந்த ஏரியில போய் பாத்துட்டு வந்துருவோம்ட்டு போறாங்க. அங்கேயும் ஓட ஏதோ இடிஞ்சு போய் தண்ணி ஓவரா போய்கிட்டு இருக்குங்க. இவங்களும் சுத்தியும் முத்தியும் பாக்குறப்ப அவரை எடுத்துட்டு வந்த பைய எப்படியோ பாத்துறாங்க. கணவருக்கு ஏதோ ஆயிடுச்சுட்டு பயங்கரமா கதறி அழுகுறாங்க. ஒருவேளை அவரோட பேக்கா இருக்காதோ அப்படின்ட்டு பேக்குள்ள செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க ஆசாசையா கேட்ட ஒரு கிஃப்டையும் எடுத்துட்டு வந்திருக்காப்பலங்க. இது மட்டும் இல்லாம செயினும் கேட்டிருப்பாங்க போலங்க. மனுஷன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காப்பலங்க. இதை நான் நினைச்சு இவங்களும் பயங்கரமா கதறி அழுகுறாங்க. நான் கும்பிட்ட சாமி எல்லாம் கைவிட்டுருச்சோங்கிற மாதிரி அப்படி நினைக்கிறப்பதான் ஹஸ்பண்ட் அங்க இருந்து வராப்பலங்க. இவங்களும் பார்த்து ஆடி போயிடுறாங்க. சொல்ல முடியாத சந்தோஷம். இங்க வாங்கங்கிற மாதிரி இவங்களும் கூப்பிட ஹஸ்பண்ட் அங்க இருந்து வராப்பலங்க. எப்படியோ பல பிரச்சனைக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படத்துல நிறைய கேரக்டரை காட்டியிருக்க மாட்டாங்க. கேரக்டர் சொன்ன அது நம்ம ஹீரோனி மட்டும்தாங்க. அதனாலதான் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் இந்த படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு படம்ட்டு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம். பாய் பாய்.